ഹേയ്, നല്ല പടി. ഒരു മാർക്ക് കൂടെ കുറേ കൂടാது. ഇടി മാർക്ക് എപ്പടി ഇടി? പാസ് ആയിട്ടേനാ? இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போக முடியாதே. என் அம்மா அப்பா கிட்ட நான் என்ன சொல்கிறது? அப்பா, இந்தாங்கப்பா. என்ன மார்க் வாங்கிட்டு வந்திருக்க? இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிடுங்கப்பா. அடுத்த தவணை நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்துப்பேன். கொஞ்சம் பசிக்குதப்பா, பக்ஷணம் தருவியா? வாங்கிட்டு வந்த மார்க்குக்கு சாப்பாடு கேட்குறியா? போடி, போய் படி. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை. ஹே செல்லோ, നിനക്ക് ഞാൻ இருக்கு. அழாதே. எனக்கு நீ அழுது பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாத தங்கம். நீ இருப்பியா? நீ இருப்பியா என் கூட? ஆமாடி, நான் இருப்பேன் உன் கூட. നിനക്കൊന്ന് தெரியுமா, என் வீட்டில் என் அம்மா அப்பாவுக்கு என்னை விட மார்க்கு தான் ரொம்ப பிடிக்கும். ഞാൻ മാർക്ക് ഏതാச்சுം കുറവ് വാങ്ങിയിട്ട് വന്നാൽ எனக்கு சாப்பாடு கூட தராது. சச்சே, இவங்க வீட்டில் இப்படியா? நம்ம தனியாகவே இருக்கிறது தான் நல்லது. இவ கூட சேர்ந்தால் என் வாழ்க்கையை இப்படி அறுந்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். என்னடா என்னடா யோசிச்சுட்டு இருக்க? தள்ளிப்போ. என்னடா ஆச்சு? നിനക്ക് പിടിക്കാത്തത് ഏതാச்சுം ഞാൻ ചെയ്തേനാ? നീ சொன்னா ഞാനത് മാറ്റിக்கிறேன். എന്നെ മട്ടും വിട്ടിട്ട് പോരാതെ. അവനും എന്നെ വിട്ട് പോയിട്ടാ? നിനക്ക് யாருமே இல்லை. இது சாப்பிடு. இது மட்டும் சாப்பிட்டா உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டமும் அப்படியே மாஞ்சிடும். என்ன சாப்பிடு. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு நடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் அம்மா அப்பா நான் நடிக்க விட மாட்டேன். ഞാൻ രാവണൻ, ലങ്കയുടെ മന്നൻ. എല്ലാ அரசாங்கங்களும் என் காலுக்கு சமம். ஹே ஹே ராவணா, നിന്നോட ஆட்சி முடிய போகுது. இங்க ஒட்டுமிக்க லங்கையும் அழிய போகுது. அவங்க வரட்டும். போர் செய்து நான் சீதையை சொந்தமாக்கிப்பேன். சொந்தம் சொந்தம்னா அப்படி சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை. இது மட்டும்தான் என்ன தேடுது. எல்லாமே முடிய போகுது. யாருக்கும் ஒரு பாரமா இருக்க ഞാൻ വിருമ്പല. அம்மாவும் வேணாம், அப்பாவும் வேணாம். பாசமா பேசுறதுக்கும் யாரும் வேணாம். இந்த கயிறு மட்டும் எனக்கு போதும். எனக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு. நீங்க எல்லாராலையும் அதெல்லாமே அழிஞ்சு போச்சு. எல்லாமே முடிய போகுது. இதெல்லாம் தேவையா? வாழ்க்கை அற்புதமானது.
ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறவங்க தோல் தட்டி என்னடா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நம்ம சேர்ந்து பார்த்துப்போம் എന്ന് சொல்றதுக்கு ஒரு മനസ്സ് தேவா. அந்த மனசு நமக்கு எல்லார்கிட்டையும் இருக்கிறவங்க ഞാൻ വേണ്ടിக்கிறேன். நன்றி.